சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. ரூபா, என்னாச்சு இந்த நேரத்துல இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க, நீ இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க. நீங்க வந்துகிட்டு இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, நான் வந்தவங்கள பத்தி யோசிக்கிறேன். எனக்கு புரியுது ரூபா, நீ சொல்றதும் புரியுது, உன்னுடைய கோபமும் புரியுது. அதான் வேல்வெளி அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் நீ எதுக்காக அவங்கள நினைச்சு கோவப்பட்டு இருக்க? கோவப்படாம அப்படியே சாந்த சொருபியா அமைதியா இருக்க சொல்றீங்களா? நான் வேணான்னு ஒதுக்குனவ, நான் இருக்கிற ஊர்ல கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்ட ஏன் கண்ணு முன்னாடியும் ஆதிரையும் அவ குடும்பமும் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. என்னால எப்படி கோவப்படாம சகிச்சிட்டு இருக்க முடியும்? அந்த ஆதிர அவன் நாத்தனா ரோஹிணிய வச்சு என்கிட்டயே டபுள் கேம் ஆடிட்டாள்ல. எனக்கு வர வெறுக்கி அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடலான்னு தோணுது. ஆனா நம்ம கௌதமோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன். இங்க பாருங்க, இன்னும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் பாப்பேன். அதுக்குள்ள வேல்விழியும் அவ அம்மாவும் சேர்ந்து தரித்திரம் புடிச்ச தண்ணி கேன் குடும்பத்தை இங்கேந்து விரட்டி அடிக்கல, இந்த ரூபாவதி யாருன்னு மொத்த மண்டபமும் பாக்கும். இங்க பாரு ரூபா, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இருக்காது. வேல்வெளியும் சம்பந்தியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களெல்லாம் இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. கவிதா, அம்மா அங்க இருக்காங்க. அம்மா, என்ன? அம்மா, தம்பிக்கும் வேல்வெளிக்கும் நலங்கு வைக்கணுமா? ரிசப்ஷன் முடிஞ்சது வச்சுக்கலாமா, காலையில கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமான்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கேக்குறாங்கம்மா. நலங்கு எப்ப வச்சுக்கலான்னு நீ வந்து சொல்லுமா. நான் வந்து என்ன சொல்லணும்? இந்த ரிசப்ஷனே நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இந்த லட்சணத்துல இந்த நலுங்கு ஒண்ணுதான் குறைச்சலா? அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி பேசுறீங்க? அப்பா, என்ன ஆச்சு? ஏன் அம்மா அப்படி இருக்காங்க? இங்க ஒரு பிரச்சனைமா. அந்த ஆதிர இருக்கல்ல, அவ நாத்தனார் ரோகிணி ஆதிரையையும் அவங்க குடும்பத்தையும் விரட்டி அடிக்கணும்னு அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா வேல்வெளியும் சம்பந்தியும் அவங்கள அனுப்பி வைக்காம சும்மா நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா. அம்மா, நீங்க எதுக்கும் கோவப்படாதீங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு நம்ம வீட்டு பையன் கேக்குதா? நீ வந்து ரிசப்ஷன் வேலையை பாருமா. ஒண்ணுமே இல்லாத அந்த அன்னக்காவடி குடும்பத்தை இனி எப்படி ஓட விடுறதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். அக்கா வா. சார் கொடுப்பா. சார் ஜூஸ். தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. சும்மா சொல்லக்கூடாது சார், புடிச்சாலும் புடிச்சிங்க, நல்லா புளியங்கொம்மா புடிச்சிருக்கீங்க. ரூபாவதி மேடம் பேர் சொன்னாலே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே கிடுகிடு நடுங்குமே. அவங்க பவர் என்ன, செல்வாக்கு என்ன, அவங்களுக்கு சம்மந்தி ஆறுதுன்னா சும்மாவா? உங்க பொண்ணோட லைஃப் மட்டும் இல்லாம உங்களோட லைஃபும் ஆஹா ஓஹோன்னு எங்க போகுதே. இனிமே நமக்கு என்ன இருக்கு? என் பொண்ணும் என் பையனும் நல்லா இருந்தா சரி. ரூபாவதி மேடம் அதிகாரத்திலயும் செல்வாக்குலயும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சம்பந்தின்னு எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க தெரியுமா? நானும் என் குடும்பமும் எங்க வாழ்நாள்ல ஒரு செகண்ட் கூட அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துடவே கூடாது. இது ஒண்ணு மட்டும்தான் எங்களோட வேண்டுதலா இருக்க போகுது. ஏய் ஹலோ, இந்தா என்ன பாக்குற? இத வாங்கிட்டு போயா, சர்வன்ட் தானே. குமரா, உங்ககிட்ட சார்ஜர் இருக்கு? சார்ஜர்லாம் இல்ல.
என்ன முறைக்கிறீங்க? இந்த மாதிரி பெரிய இடத்து ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இல்லனா இப்படித்தான் நினைப்பாங்க.